அந்த மனித நாகரிகத்துக்கு எதிராகவே நீங்கள் பேசுகிறீங்க. அவ்வளோ ஒரு கொடூரமான சொற்களை பயன்படுத்தும் போது யாராக இருந்தாலும் அது உண்மையிலே வந்து வாய் பேச முடியவனாக இருந்தால் கேள்வி கேட்பான். கையில்லாத அந்த ஊனமுற்ற தம்பியாக இருந்தாலும் வந்து தன்னுடைய காலால் எட்டி உதைப்பான். அந்த அளவுக்கு அவருடைய பேச்சுக்கள் வந்து மோசமாக இருக்குது. இந்த தம்பிகள் வந்து இன்னைக்கு இந்த தோழர்கள் வந்து அவங்க வந்து தாக்கியிருக்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய கொந்தளிப்பு இருக்கு. ஒரு தலைவரை நீ தொடர்ந்து இழிவுபடுத்துற, கேவலமா பேசுற, ஒருமையில பேசுற, அவருடைய தனிப்பட்ட வாழ்வியலை வந்து இல்லாததை நீ வந்து குறிப்பிட்டு வர, இதெல்லாம் யார்கிட்ட காசு வாங்கிட்டு நீ பேசுற? ஆர்எஸ்எஸ் கிட்ட காசு வாங்குற, பாமக கிட்ட காசு வாங்குற, நாம் தமிழர்கிட்ட காசு வாங்குற, யாரெல்லாம் எதிர்கருத்து இருக்காங்களோ, யாரெல்லாம் திமுக கூட்டணி வந்து வலுவிழக்க நினைக்கிறாங்களோ அவங்க கிட்ட எல்லாம் நீ காசை வாங்கிட்டு இன்னைக்கு ஒண்ணுமே இல்லை. ரோட்ல இருந்த நீ இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அளவில் சொத்து சேர்த்து வச்சிருக்கிற இந்த காசை வாங்கி. அதற்கு இவரை வந்து நீ ஒரு யாருக்காக நீ வந்து ஒரு பறையர் பேரவை சங்கம்னு வச்சிருக்கிற. அந்த ஒரு பறையர் பேரவைனா ஒரு பறையர் சமூகத்துக்கான தலைவராக மட்டுமல்லாமல் தேசிய அளவில் அந்த சமூகத்தில் பிறந்த தலைவர், வெளிப்படையா பேசுவோமே, அந்த சமூகத்தில் பிறந்த தலைவர் இன்னைக்கு வந்து தேசிய அளவில் அனைத்து தரப்பு மக்களுக்காக இருக்கக்கூடிய தலைவர். அந்த தலைவர் வந்து நீ இழிவா பேசும்போது மிகப்பெரிய ஒரு இதை வந்து வேற யாராவது தான் இத்தனை காலம் வந்து பொறுத்திருந்துருக்கிறாங்க, இன்னைக்கு வந்து அடிச்சிருக்கிறாங்க. உண்மையிலேயே அதுக்கு வந்து மிகப்பெரிய எங்களுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியாக தான் இருக்கு.